வணக்கம் நண்பா, இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ரோமன் ரெயின்ஸை பற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு குட் நியூஸ் இப்போ வெளிவந்திருக்கு. அதாவது என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டால், அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் ராயல் ரம்பில் வின் பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் இப்போ இன்டர்நெட்டில் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அதாவது 2026 ராயல் ரம்பை சவுதி அரேபியாவில் தான் நடக்குது. அங்கே சவுதி அரேபியாவில் ரோமன் ரெயின்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தனி பட்டாளமே இருக்குது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அது இல்லாமல் WWE என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத 2027 நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ரோமன் ரெயின்ஸை சொல்லிட்டாரு. ஆனாலும் நம்முடைய WWE என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது ரோமன் ரெயின்ஸ் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ளே நாங்கள் எப்படியாவது சரி அவருக்கு சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் கண்டிப்பாக தருவோம். அதாவது ஒன்று வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன், இன்னொன்று அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன். இந்த 2 சாம்பியனுமே நாங்கள் எப்படியாவது ரோமன் ரெயின்ஸ் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ளே வின் பண்ண வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது இல்லாமல் இப்போ 2025 இருந்துச்சுல, அந்த 2025 ராயல் ரம்பில் கூட நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் தான் வின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் அப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் நம்முடைய சிஎம் பங்கா இருக்கட்டும், செத்ரோன்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூடு போய்கிட்டு இருக்கிறதுனால நம்முடைய ரோமன் ரெயின்ஸை அந்த ராயல் ரம்பில் வின் பண்ண வைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து அந்த ராயல் ரம்பில் ஜான்சனா வின் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் நிமிஷத்தில் ஜான்சனா வின் பண்ண வைக்க வேணாம், நம்ம ஜே உசோவை வின் பண்ண வைக்கலாம்ங்கிற மாதிரி ஜே உசோவை வின் பண்ண வச்சாங்க. அது மாதிரி பல விஷயங்கள், பல குளறுபடிகள்லாம் அந்த ராயல் ரம்பில் நடந்ததுனால ரோமன் ரெயின்ஸோட வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல பறிபோயிருச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை. ஆனாலும் இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, 2026 ராயல் ரம்பிள் எங்கே நடக்க போகுது அப்படின்னா சவுதி அரேபியாவில் நடக்க போகுது. ஆனாலும் சவுதி அரேபியாவில் நடக்க போகிற அந்த ஒரு ராயல் ரம்பில் நம்முடைய ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸை வின் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் நம்மளுடைய WWE இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் இப்போ சொல்லப்படுது. ஒரு பக்கம் 2026 அந்த ராயல் ரம்பில் நம்முடைய சேமிசேனை வின் பண்ண வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி, இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. அதாவது அங்கே சவுதி அரேபியாவில் நம்முடைய சேமிசேனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நம்மளுடைய சவுதி அரேபியாவில் இருக்கவங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே முஸ்லீம் தான். அதே மாதிரி நம்மளுடைய செய்மஸும், அதாவது நம்முடைய சேமிசேனும் நம்மளுடைய முஸ்லீம் தான். அதனால் அவரை அங்கே வின் பண்ண வைக்கலாம், அதாவது ராயல் ரம்பில் வின் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி WWE ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது இல்லாமல் சவுதி அரேபியா கவர்மெண்ட் 2026 அந்த ஒரு ராயல் ரம்பில் நீங்கள் சேமிசேனை வின் பண்ண வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்னா 2026 அந்த ராயல் ரம்பில் ரோமன் ரெயின்ஸை தான் வின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி WWE முடிவெடுத்து வச்சிருக்காங்க. அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு அவங்க சொன்னாங்களா, அதாவது நாங்கள் கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ள நாங்கள் சாம்பியன்ஷிப்புக்காக அவர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம், அவரை வின் பண்ண வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை இப்போ நம்முடைய WWE நிறைவேற்றவும் போகிறாங்க. WWE சொன்ன அதை நிறைவேற்றியே தீரணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ராயல் ரம்பிள் தான் கரெக்டான ஒரு டிசிஷன். அதாவது இப்போ WWE ஒரு பிளான் என்ன அப்படின்னா, ரெசல்மேனியா 42 நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அப்படி இல்லாட்டி சாம்பியன்ஷிப்புக்கு வைக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளோட WWE ஒரு மிகப்பெரிய ஒரு கரண்ட் பிளானாகவும் இருக்குது. அது இல்லாமல் ரெசல்மேனியா 42 ரோமன் ரெயின்ஸ் விசஸ் நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கான அந்த ஒரு டைட்டில் மேட்சையும் நம்மளுடைய WWE அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதனால் இப்போ நம்மளுடைய செத்ரோன்ஸ் மணி இந்த பேங்க் இருக்குது. அந்த மணி இந்த பேங்கை ரெசல்மேனியாக்கு முன்னாடியே அதை மணி இந்த கேஷின் பண்ணி அவர் சாம்பியனாக இருப்பார். சாம்பியனாக இருக்கிறப்போ அப்போ 2026 ராயல் ரம்பிள் வின் பண்ணால் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் நம்மளுடைய செத்ரோன்ஸை சேலஞ்ச் பண்ணலாம். அதாவது உங்ககிட்ட இருக்க அந்த டைட்டிலுக்கு நான் ஒன்றை நான் சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் நம்மளுடைய செத்ரோன்ஸ் சேலஞ்ச் பண்ணி நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான அந்த ஒரு டைட்டில் மேட்ச் ரெசல்மேனியா 42 நடத்தி அதில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை நியூ டைட்டிலில் கூட, அதாவது அப்போதைக்கு நம்மளுடைய கரண்ட்லி நம்மளுடைய செத்ரோன்ஸ் இருக்க அன்டிஸ்பியூட்டட் WWE டைட்டிலாக இருக்கட்டும், இல்லை வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்கட்டும், அந்த டைட்டில் எதுவாக இருந்தாலும் சரி அதை நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் சேலஞ்ச் பண்ணி ரெசல்மேனியாவில் இவங்க 2 பேரும் மேட்ச் பண்ணி அதில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் நியூ சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ அதிகமாக சொல்லப்படுது. அதாவது 2026 அந்த ஒரு ராயல் ரம்பிள் சவுதி அரேபியா நடக்குது. அந்த சவுதி அரேபியாவில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் அதிகமாக வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் இந்த வருஷம் கண்டிப்பாக சாம்பியன்ஷிப்பாக வின் பண்ணுவார் அப்படிங்கிற சொல்லப்படுது. அது இல்லாமல் ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ரெசல்மேனியா 42 எப்படியும் சாம்பியன் வின் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போயிட்டு இருக்கிறதுனால ரோமன் ரெயின்ஸ் இந்த வருஷம், அதாவது 2026 ராயல் ரம்பிளை வின் பண்ணி ரெசல்மேனியா 42 சாம்பியன் வின் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. டபிள்யூட ஒரு பிக்கஸ்ட் ஒரு பேப்பர் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது ஆல் இன் டெக்சஸ், அதாவது இது AEW ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு பேப்பர். அதாவது WWE எப்படி ரெசல்மேனியா அப்படிங்கிறமோ அதே மாதிரி AEWக்கு ஆல் இன் டெக்சஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பர் ஒரு மிகப்பெரிய ஒரு மணி மேக்கர் மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். அந்த மேட்ச்சுக்கு, அதாவது அந்த ஒரு பேப்பருக்கு அதாவது AEW நடத்துகிறாங்களா ஆல் இன் பேப்பர், அதுக்கு நம்மளுடைய ஸ்டிங்கு சஸ்பென்ஸ்லி அந்த ஒரு ஷோக்கு ரிட்டன் வருவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ அதிகமாக இப்போ சொல்லப்படுது. இல்லை ஒரு ப்ரொமோவோ, இல்லை ஏதாவது ஒரு செக்மெண்ட்டோ, இல்லை ஒரு மேட்ச்சோ,
ஏதாவது ஒன்று பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படும். அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் சத்ருன்ஸோட அந்த ஒரு பக்கம் வந்து பார்க்கலாம். அதாவது சத்ருன்ஸ் வந்து அந்த ஒரு மணி இந்த பேங்கை வின் பண்ணுறாருனா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரியை வந்து நம்முடைய சத்ருன்ஸ் வந்து அப்போ வந்து கிரியேட் பண்ணியிருந்தார். அதாவது 2014 வந்து நம்மளுடைய சத்ருன்ஸ் வந்து மிஸ்டர் மணி இந்த பேங்கை வந்து நம்மளுடைய சத்ருன்ஸ் வந்து வின் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் 2015 ராயல் ரம்பில் வந்து யார் வின் பண்ணா அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் தான் வின் பண்ணார். அப்போ ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணி அந்த ராயல் ரம்பில் வின் பண்ணி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்மளுடைய பிராக் லெஸ்னருக்கும் வந்து அப்போ வந்து மேட்ச் நடந்துச்சு. அதாவது ரெசல்மனியாவில் வந்து மேட்ச் நடந்துச்சு. அப்போ வந்து நம்மளுடைய சத்ரோன்ஸ் வந்து அவரோட மணி இந்த பேங்கை வின் பண்ணார்ல, அதை வந்து நம்மளுடைய சத்ரோன்ஸ் வந்து அந்த மேட்ச்சில் வந்து கேஷ் இன் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட்டை வந்து நம்மளுடைய சத்ரோன்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். இதில் வந்து எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை, நத்திங் டு சேஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரி. அதாவது அப்போ வந்து நம்மளுடைய சத்ரோன்ஸ் வந்து 2014 மணி இந்த பேங்கை வின் பண்ணார். இப்போ வந்து 2025 மணி இந்த பேங்கை வின் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி 2015 ராயல் ரம்பில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணார். 2015 ராயல் ரம்பில் ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணார். இப்போ வந்து 2026 ராயல் ரம்பில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி வின் பண்ணிட்டாங்கன்னா ரெசல்மனியா 42 வந்து அந்த இடத்துல வந்து யார் சேலஞ்ச் பண்ணுறாங்களோ, அதாவது அந்த இடத்துல வந்து நம்மளோட டைட்டில் வச்சிருக்கா யார்கிட்ட வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணுறாரோ அப்போ வந்து நம்மளுடைய சத்ரோன்ஸோட அந்த ஒரு கேஷின் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய. அதனால் இதில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து 2020 அந்த ஒரு ராயல் ரம்பில் வின் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹிண்ட்டையும் நம்மளுடைய WWE கொடுத்துட்டாங்க. ரோமன் ரெயின்ஸ் வந்து WWEக்கு வந்து ரிட்டன் வரப்போறாரு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது சம்மர் ஸ்லாம் டைமில் தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் வந்து WWEக்கு ரிட்டன் வராரு அப்படின்ட்டு அவருக்கு வந்து நிக் நேமை வந்து நம்மளுடைய WWE வந்து கொடுக்க போகிறாங்களா. அதாவது அவருக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு நிக் நேமை வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு கொடுக்க போகிறாங்களா. அது இல்லாமல் இந்த வருஷத்தோட ரெசல்மனியா அதாவது சம்மர் ஸ்லாமில் வந்து ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து 100% வந்து மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்கிறாங்க. அது மேபி நம்மளுடைய சத்ரோன்ஸுக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய சத்ரோன்ஸுக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் தான் ஒரு ஃபியூட் போயிட்டு இருக்கறனால இவங்க 2 பேத்துக்கும் சம்மர் ஸ்லாமில் மேட்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. கேரியன் கிராஸ்லாம் ஒரு காலத்தில் எப்படியோ கொடி கட்டி பறந்தவர் தான். ஆனால் அதாவது நம்மளுடைய கேரியன் கிராஸை வந்து நம்மளுடைய WWE வந்து மெயின் ராஸ்டர் வந்து கொஞ்சம் கூட யூஸ் பண்ணல அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு உண்மையிலேயே உண்மை. அதாவது நம்மளுடைய கேரியன் கிராஸ் வந்து NXTல இருக்கப்போ நம்மளுடைய கேரியன் கிராஸ் வந்து நம்மளுடைய WWE வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்மளுடைய கேரியன் கிராஸ் வந்து NXT இருந்து எப்போ மெயின் ராஸ்டருக்கு வந்தாரோ அப்போலேருந்து நம்மளுடைய கேரியன் கிராஸ் வந்து நம்மளுடைய WWE வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக தான் காட்டுறாங்க. அது இல்லாமல் அவர் வந்து WWEல இருக்காரா இருக்கலையா அப்படிங்கிறதே தெரியல. அது இல்லாமல் அவருக்கான மேட்சஸாக இருக்கட்டும், அவருக்கான ஒரு ஸ்டோரி லைனாக இருக்கட்டும், அவருக்கான சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கட்டும், எந்த மயிருமே நம்மளோட WWE வந்து இவருக்காக வந்து தரவே மாட்டுறாங்க. அது எதுக்காக அப்படின்னு தெரியல. அப்போ புரியல. அதாவது எதுக்கு நம்மளுடைய கேரியன் கிராஸ் வந்து நம்மளுடைய WWE யூஸ் பண்ணால் தெரியலையா, இல்லை அவங்களுக்கான ஒரு கரெக்டான ஒரு ஸ்டோரி லைன் வச்சுக்க முடியலையா அப்படின்னு தெரியலனா நம்மளுடைய WWE என்னமா சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய இவங்களை வச்சு எங்களுக்கு வந்து எந்த வித ஸ்டோரியும் பண்ண தெரியலன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இவர் வந்து எந்த வித யூஸும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் WWE பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு என்ன அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு எல்லாமே திறமையெல்லாம் இருக்குது, திறமையெல்லாம் இல்லாமல், ஆனால் அவங்களுக்கு வந்து இவங்களை வச்சு யூஸ் பண்ணிக்க தெரியல அப்படிங்கிறதா முழுக்க முழுக்க உண்மை. அதே மாதிரி நம்மளுடைய WWE ஏகப்பட்ட ரெஸ்லர் வந்து நம்மளுடைய WWE வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ நம்மளுடைய கேரியன் கிராஸை ரிலீஸ் பண்ணாலும் ஆட்சேபனை இல்லை, பண்ணாலும் பண்ணிடுவாங்க, சொல்ல முடியாது. ஆனால் இப்போ வந்து நம்மளுடைய கேரியன் கிராஸோட அந்த ஒரு WWEயோட கான்ட்ராக்ட் வந்து இப்போ வந்து முடிய போகுது. அதாவது நெக்ஸ்ட் மந்த், அதாவது ஆகஸ்ட் மந்தோட நம்மளுடைய கேரியன் கிராஸோட அந்த ஒரு கான்ட்ராக்ட் வந்து முடிய போகுதா. அதுக்கான எந்த விதமான பேச்சுவார்த்தையுமே நம்மளுடைய WWE வந்து நம்மளுடைய கேரியன் கிராஸ்ட்டை வந்து சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. இப்போ போகிற ஒரு சூழ்நிலையை பார்த்தா நம்மளுடைய கேரியன் கிராஸை வந்து நம்மளுடைய WWE வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. இவரை வச்சு எங்களுக்கு வந்து எந்த விதமான ஸ்டோரியில் இல்லை, இதுக்கப்புறம் எந்த இதுவும் பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. உங்களுடைய டீமன் ஃபின் பேலருக்கு வந்து இப்போ வந்து WWE வந்து புதிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் தர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்மளுடைய ஃபின் பேலருக்கு வந்து தருவாங்க அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை ராஜா அப்படிங்கிறதா உண்மை. அதாவது இப்போ வந்து ஜட்ஜ்மெண்ட் டேல வந்து பிரிகிற மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரியை காட்டினாங்க. அதாவது இப்போ வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் டே பிரிக்கிறது யார் அப்படின்னா ஃபின் பேலர் தான். ஃபின் பேலர் வந்து பிரிக்கிற மாதிரி தான் காட்டினாங்க. அதனால தான் ரக்குல வந்து அதாவது ரக்குலுக்கும் இப்போ வந்து ராக்சன் பேரிஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சலாக இருக்கட்டும். அது இல்லாமல் அதே மாதிரி ராக்சன் பேரிஸுக்கும் நம்முடைய லிவ் மார்கனுக்கு ஒரு கான்ட்ரவர்சலாக ஆகிற மாதிரி இருந்துச்சு. இவன் எதுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே வர்றா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்முடைய லிவ் மார்கனுக்கு வந்து எதிர்த்து வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய லிவ் மார்க் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை விட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து அதில் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் யார் இருக்காங்கன்னா நம்முடைய ரகுல் ராக்கிட்டும் அது நம்முடைய ராக்சன் பேரிஸ், இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இருந்தாலும் சரி இவங்க இருக்கிறாங்களா, நம்ம ஃபின் பேலர் வந்து தனியாக தான் இருந்தால் அவருக்கு வந்து சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தருவாங்க, இல்லை நம்முடைய டாமினிக் மிஸ்டீரியோ வச்சிருக்க அந்த ஐசி டைட்டிலுக்கான ஒரு ஃபியூடாக இருக்கட்டும், இல்லை இவங்க கூட ஒரு பிரிவினையாக இருக்கட்டும், அதை நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். அப்படின்னா இப்போ வந்து WWE என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்பி அகைன் வந்து நம்முடைய
ஃபின்பலர் வந்து அந்த டாக் டீம் டிவிஷனுக்கே கொண்டுட்டு போய் தள்ளிட்டாங்க. இப்போ வந்து கரண்ட் வந்து ராவோட வேர்ல்டு டாக் டீம் டைட்டிலை யார் வச்சிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய ஜேடி மெக்கனரும் நம்மளுடைய ஃபின்பலர் தான் இப்போ வந்து வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிஷா அப்படின்னா கண்டிப்பாக இது கிடையாது. அதாவது நம்மளுடைய ஃபின்பலர் வந்து ஒரு காலத்தில் வந்து எப்படியோ இருந்தவர், ஆனால் இப்போ வந்து அவரோட நிலைமை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கவலைக்கிடமாக இருக்குது. அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அவருக்கான ஸ்டோரி லைன், அவருக்கான எந்த விதமான மேட்சஸுமே நம்மளுடைய WWE கொடுக்கல அப்படிங்கிறத மிகப்பெரிய உண்மை. ஆனாலும் சொல்கிறாங்க, அதாவது நாங்கள் வந்து ஃபின்பலருக்கு வந்து நல்லா பார்த்துக்குறோம், அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நாங்கள் தர்றோம் அப்படிங்கிறாங்க. அதனால் அங்கே ஒரு மண்ணுமே நம்மளுடைய WWE தரல. ஆனால் திரும்பி வந்து நம்மளுடைய WWE வந்து நம்மளுடைய ஃபின்பலர் வந்து வேஸ்ட்டாக தான் ஆக்குறாங்க. திரும்பி வந்து நம்மளுடைய ஃபின்பலர் வந்து அந்த டாக் டீம் டிவிஷனுக்கே கொண்டுட்டு போய் திரும்பி தள்ளிட்டாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியில் ஃபின்பலர் வந்து நம்மளுடைய WWE வந்து திரும்பி அகைன் வந்து அவரை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் முழுக்க முழுக்க உண்மை. இது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள்.